அனைவருக்கும் வணக்கம். ஈஸி லெக்சர் சேனல் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைம் ரெஸ்பான்ஸ் அனலைசிஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த டாப்பிக்கில் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்கிறாங்க, அதில் ஒரு 2-3 ப்ராப்ளம் எடுத்து இன்றைக்கி அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈஸி லெக்சர் அப்படிங்கிற எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போது 12th கொஸ்டின், இது வந்து நவம்பர் டிசம்பர் 2017 கண்ட்ரோல் சிஸ்டமில் கேட்கப்பட்ட கேள்வி. நம்ம 12th A பார்ட்டு தான் இது வரைக்கும் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். 12th B பார்ட் இன்னும் டிஸ்கஸ் பண்ணலை. ஓகே, ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடியது இந்த 12th A பார்ட்டில் கேட்கப்பட்ட கேள்வியை தான் நம்ம இன்றைக்கி சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யூனிட்டி ஃபீட்பேக் கண்ட்ரோல் சிஸ்டம் இஸ் கேரக்டரைஸ்டு பை தி ஃபாலோயிங் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ யூனிட்டி ஃபீட்பேக் கண்ட்ரோல் சிஸ்டம்னா ஹெச்எஃப்எஸோட வேல்யூ 1. ஓகே, ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனா ஜிஎஃப்எஸ் அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 4s+1 டிவைடட் பை s into s+6. ஓகே, தென் டிட்டர்மைன் இட்ஸ் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் ஃபார் யூனிட் ஸ்டெப் இன்புட். ஸோ யூனிட் ஸ்டெப் இன்புட்னா r(t) வந்து யூனிட் ஸ்டெப் சிக்னலாக இருக்குது. அதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா நமக்கு r(s) கிடைக்கும். r(s) வந்து 1/s. ஸோ r(s) தெரிஞ்சிடுச்சு. ஓகே, தென் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்கிறேன். ஓகே, தென் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதோட ரெஸ்பான்ஸை ஸ்கெட்ச் பண்ணணும், வரையணும். எவாலுவேட் தி மேக்ஸிமம் ஓவர்ஷூட் அண்ட் கரஸ்பாண்டிங் பீக் டைம். ஸோ இந்த மேக்ஸிமம் ஓவர்ஷூட், பீக் டைம், ரைஸ் டைம், டிலே டைம், செட்டிலிங் டைம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஓகே, ஸோ அதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ அது ரிலேட்டடான ப்ராப்ளம் தான் இது. ஓகே, இப்போது டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்க்கு வரும். அது என்ன டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்? நான் இது வரைக்கும் எந்த வீடியோலையுமே இந்த ரெஸ்பான்ஸ்னால் அவுட்புட்னு தான் சொல்லியிருக்கிறேன் தவிர 2 வகையான ரெஸ்பான்ஸ் பற்றி நான் இது வரைக்கும் பேசலை. இன்றைக்கி அதை பற்றி பேசலாம். ஓகே, ரெஸ்பான்ஸ் வந்து 2 வகையான பிரிக்கலாம். ஒன்று ஸ்டடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ், இன்னொன்று டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸ்டடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ்னால் என்னென்னா, இந்த டைம்ங்கிறது இன்ஃபினிட்டி நோக்கி போகச்சில் அந்த சிஸ்டம் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குதோ ஒரு ஸ்டேபிளான ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஓகே, அதுதான் டிசைர்ட் ரெஸ்பான்ஸ், ரிக்வயர்டு ரெஸ்பான்ஸ், ரிக்வயர்டு அவுட்புட்டும் கூட அந்த சிஸ்டம் கிட்ட இருந்து. அதுதான் ஸ்டடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். ஓகே, ஆனால் அதை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சிஸ்டம் வந்து ஆசிலேட் ஆகும். ஓகே, இன்புட் மாற மாற அது மாறும். தென் வேறு கண்டிஷன்னால அதோட ரெஸ்பான்ஸ் மாறிக்கிட்டே வரும், அன்ஸ்டேபிள் ஆகும். ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம கிராஃப் வரைஞ்சிருப்போம். எதுக்கு வந்து இந்த 4 கண்டிஷன் நம்ம பார்த்துருக்கணும் இல்லையா, டேம்பிங் ரேஷியோ வச்சு என்னெல்லாம் கண்டிஷன், கிரிட்டிக்கலி டேம்ப்டு, ஓவர் டேம்ப்டு, அண்டர் டேம்ப்டு, தென் அன்டேம்ப்டு. இந்த கண்டிஷன் 4 கண்டிஷனுக்கு நம்ம கிராஃப் டயக்ராமேட்டிக்காக வரையவும் செஞ்சுருப்போம். ஸோ அன்டேம்ப்டுனா அது வந்து செட்டிலே ஆகாது, ஆசிலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். தென் கிரிட்டிக்கலி டேம்ப்டுனா கரெக்டாக வந்து செட்டில் ஆயிரும். தென் அன்டேம்ப்டுனாலும் அந்த செட்டிலிங் பாயிண்ட்டை ரீச் ஆகாமல் அதுக்கு லோவர் பாயிண்ட்லேயே ஓவர் டேம்ப்டுனா செட்டிலிங் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகாமல். ஸோ இது வந்து டோர் மூடுறது திறக்கிறது அதை வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஓகே, ஆட்டோமேட்டிக் டோரை வந்து ஒருத்தர் தள்ளிட்டு போனார் அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணோன்னே அது செட்டில் ஆகாமல் ஆடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து அன்டேம்ப்டு. ஓகே, தென் அந்த டோர் வந்து ஆடி கடைசியில் ஒரு பாயிண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது அண்டர் டேம்ப்டு. ஓகே, தென் ஒருத்தர் திறந்துட்டு போகிறாரு, அது கரெக்டாக வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கிரிட்டிக்கலி டேம்ப்டு. ஓகே, ஒருத்தர் திறந்துட்டு போகிறாரு, க்ளோஸ் ஆகாமல் பாதியிலே நின்றுடுச்சுன்னா இது ஓவர் டேம்ப்டு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இதுக்கேற்ற மாதிரி நம்ம கிராஃபும் போட்டிருக்கிறோம். இதில் வந்து நம்ம அண்டர் டேம்ப்டு கண்டிஷன் எடுத்துக்குவோம். அண்டர் டேம்ப்டு கண்டிஷன் ஸ்டெப் இன்புட்டுக்கு எப்படி இருக்கும், இது வந்து ஸ்டெப் இன்புட் சிக்னல். ஓகே, இதோட ஆம்ப்ளிடியூட் இங்கே 1 இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ஒரு இன்புட் கொடுத்தோன்னா நமக்கு அண்டர் டேம்ப்டு கண்டிஷனில் சிஸ்டமோட ரெஸ்பான்ஸ் கிராஃபிக்கலாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோன்னா இதுதான் நமக்குள்ள 1ங்கிற ஆம்ப்ளிடியூட். ஓகே, ஸோ 1ங்கிற ஆம்ப்ளிடியூட். ஸோ இங்கேருந்து ஓவர் ஷூட் ஆகி தென் அப்புறம் அதோட ஆம்ப்ளிடியூட் கம்மியாகி கடைசியில் செட்டில் ஆயிரும். ஓகே, தென் இந்த செட்டில் ஆகிற இந்த ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, இந்த போர்ஷன் இது வந்து ஸ்டடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ்னு போகும். ஸோ T வந்து இன்ஃபினிட்டியை நோக்கி போவச்சில் அந்த சிஸ்டம் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி இது வந்து இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ பல கண்டிஷனால் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்காது. இதை வந்து டிரான்சியன்ட். ஸோ கண்டிஷனாலும் மாத்திரம் இல்லை, இன்புட் சேஞ்ச் ஆகிறதுனாலையும் ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்டெடியான அவுட்புட் கொடுக்காது, சிஸ்டம் வந்து ஸ்டெடியான அவுட்புட் கொடுக்காது. இதை தான் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ அண்டர் டேம்ப்டு கண்டிஷனுக்கு வந்து C(t) எப்படி இருக்கும் அப்படின்னு, அதாவது ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா 1 - e⁻ zeta omega n into t divided by root of 1 - zeta square அப்புறம் sin of omega d t plus
தீட்டா. ஓகே, ஸோ இப்படி நம்ம பார்த்தோம். இதில் வந்து 1ங்கிற வர்றது தான் நமக்கு டிசைடான வேல்யூ. ஓகே, இந்த சைன் ஆஃப் ஒமேகா டிடி ப்ளஸ் தீட்டா இருக்குல்ல, அது வந்து சைனுசாய்டல் சிக்னல். ஓகே, சிக்னல் எப்படி இருக்குன்னா சைனுசாய்டல் இருக்கும். ஆனால் இங்கே அந்த சைனுசாய்டல் சிக்னல் எதால் மல்டிப்ளை பண்ணப்படுதுன்னா, இங்கே இருக்கிற ஒரு எக்ஸ்போனென்ஷியல் சிக்னலால் மல்டிப்ளை பண்ணப்படுது. அதுவும் ஈல பவர் நெகட்டிவ் இருக்கிறதுனால இது வந்து ஒரு டீகேயிங் எக்ஸ்போனென்ஷியல். ஸோ டீகேயிங் எக்ஸ்போனென்ஷியல்ங்கிறதுனால இந்த சைனுசாய்டல் சிக்னல் என்ன ஆகுது, அதோட ஆம்ப்ளிடியூட் அப்படியே டீகே ஆகிட்டே வரும். டீகே ஆகிட்டே வந்து டி இன்ஃபினிட்டியை நோக்கி போச்சுல, இங்கே டி இருக்கு இல்லையா, e பவர் மைனஸ் ஜீட்டா ஒமேகா என் டி, இந்த டி வந்து இன்ஃபினிட்டியை நோக்கி போச்சுல, ஒரு கட்டத்தில் இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன் அப்படியே எலிமினேட் ஆயிரும். நமக்கு கிடைக்கிறது இந்த சிஸ்டம் வந்து ஒன்றுக்கு ஸ்டேபிள் ஆயிரும். ஓகே, இந்த 1ங்கிற ஆம்ப்ளிடியூடில் வந்து ஸ்டேபிள் ஆயிரும். ஓகே, ஸோ இது ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். தென் மிச்சம் இருக்கிறது அந்த சைனுசாய்டல் சிக்னலாக இருக்கட்டும், எக்ஸ்போனென்ஷியல் சிக்னலாக இருக்கட்டும். ஓகே, இது வந்து டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். ஓகே, சிஸ்டம் வந்து ஒரு நிலையான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்காம மாறி மாறி கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஓகே, இதுதான் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸுக்கும் ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸுக்கும் உள்ள வித்தியாசங்கள். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகே, இந்த ப்ராப்ளமுக்கு நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஹெச்எஃப்எஸ் வந்து 1 கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஹெச்எஃப்எஸ் வந்து யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம்ங்கிறதுனால ஹெச்எஃப்எஸ் 1 ஆகிடுச்சு. தென் ஜிஎஃப்எஸோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஆர்ஆஃப்டி வந்து யூனிட் ஸ்டெப் இன்புட் அப்படிங்கிறதுனால ஆர்எஃப்எஸ் 1/s வந்துருச்சு. ஓகே, அடுத்தது நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் சிஆஃப்டி. சிஆஃப்டி கொடுக்கல, சிஆஃப்டிங்கிறது ஓவரால் ரெஸ்பான்ஸ். டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் சிஆஃப்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஓவர்ஷூட் எம்பி, பீக் டைம் டிபி. ஓகே, இது கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் ஓவர்ஷூட் பீக் டைம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்படி ஒரு அண்டர் டேம்ப் சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னா இதுதான் பீக் ஓவர்ஷூட். தென் இது எந்த டைமில் பீக் ஓவர்ஷூட் நடக்குதோ அது பீக் டைம். ஓகே, ஸோ பீக் ஓவர்ஷூட் மேக்ஸிமம் ஓவர்ஷூட். ரைட், இப்போது சிஎஃப்எஸ் டிவைடட் பை ஆர்எஃப்எஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எடுப்போம். நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபார்முலா என்னென்னா ஜிஎஃப்எஸ், அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் நம்ம பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் டெக்னிக்கில் பார்த்துருக்குறோம். நெகட்டிவ் ஃபீட்பேக் எலிமினேட் பண்ணுறதுக்கு நமக்கு உள்ள ஃபார்முலா என்னென்னா ஜிஎஃப்எஸ் டிவைடட் பை 1 + ஜிஎஃப்எஸ் இன்டூ ஹெச்எஃப்எஸ். ஜிஎஃப்எஸ் வந்து ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், ஹெச்எஃப்எஸ் வந்து ஃபீட்பேக்கில் உள்ள கெயின். ஓகே, ஸோ அதை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணணும். நமக்கு ஹெச்எஃப்எஸோட வேல்யூ 1ங்கிறதுனால நமக்கு என்ன இருக்குது, ஜிஎஃப்எஸ் டிவைடட் பை 1 + ஜிஎஃப்எஸ் மட்டும்தான் இருக்குது. ஜிஎஃப்எஸோட வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணணும்னா நமக்கு கிடச்சிருக்கிறது 4s + 1 டிவைடட் பை s² + 10s + 1. ஓகே, இங்கே ஆர்எஃப்எஸ்ஸை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துருக்கிறதுனால ஆர்எஃப்எஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வரச்சில் மல்டிப்ளிகேஷனில் வருது. ஆர்எஃப்எஸோட வேல்யூ 1/s. ஓகே, இப்போது சிஎஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/s இன்ட்டு ஜிஎஃப்எஸ் டிவைடட் பை 1 + ஜிஎஃப்எஸ். அந்த ஜிஎஃப்எஸ் டிவைடட் பை 1 + ஜிஎஃப்எஸோட வேல்யூ 4s + 1 டிவைடட் பை s² + 10s + 1. ஓகே, ஸோ நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா சிஎஃப்எஸ் டிவைடட் பை ஆர்எஃப்எஸ் ஈக்குவல் டு 4s + 1 டிவைடட் பை s² + 10s + 1. ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்க்குனே ஒரு ரெஃபரன்ஸ் சிஸ்டம் வச்சுருக்கோம். அது ரெஃபரன்ஸ் சிஸ்டம் என்ன, மாஸ் டேஷ்பாட் ஸ்ப்ரிங்கான சிஸ்டம் தான் அது. அதை வச்சு தான் நம்ம வந்து அந்த ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் சொல்லப்படக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். ω(n² டிவைடட் பை s² + 2 ζ ωn × s + ω(n²). அந்த ஈக்குவேஷன் எப்படி கிடச்சிது அப்படிங்கிறது, ஏன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த ஈக்குவேஷன் எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லலை, ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது எப்படி வந்தது அப்படின்னு நம்ம அந்த சிஸ்டமை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நம்ம டிரைவ் பண்ணியிருந்தோம். ஓகே, இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம அதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போது அந்த ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் சொல்லப்படக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ் எக்ஸ்பிரஷன் கூட, ரெஃபரன்ஸ் சிஸ்டம் கூட நம்ம இதை கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ டினாமினேட்டரில் இருக்கிற பாலினாமியல் தான் என்னது, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் படி அந்த ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷன் என்ன, ω(n² டிவைடட் பை s² + 2 ζ ωn × s + ωn². அது கூடயும் இந்த ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணோன்னா நமக்கு எப்படி கிடைக்கும்னா s² ப்ளஸ் இதில் இருக்கிற டினாமினேட்டர் என்ன, s² + 10s + 1. s² + 10s + 1 ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷனில் இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிறது s² + 2 ζ ωn × s + ωn².
இதில் கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறோம். முதல்ல கான்ஸ்டண்ட்டை கம்பேர் பண்ணுறோம். கான்ஸ்டன்ட் ஒமேகா என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, அதுலேருந்து ஒமேகா என் ஈக்குவல் டு 1 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது என்னது? ஒமேகா என்கிறது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ அந்த சிஸ்டம் வந்து எந்த ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது அதுதான் ஒமேகா என் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. இப்போது இதில் வந்து டேம்பிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் 2 zeta ஒமேகா என். ஸோ 2 zeta ஒமேகா என் ஈக்குவல் டு எஸ்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை கம்பேர் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கம்பேர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 zeta ஒமேகா என் ஈக்குவல் டு 10 கிடைக்கும். ஒமேகா என்னோட வேல்யூ ஏற்கனவே 1 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா ஜீட்டாவோட வேல்யூ 5 கிடைக்கும். ஸோ 5 கிடைக்கிறதுனால 5 வந்து 1ங்கிற வேல்யூவை விட ஜாஸ்தி. ஓகே, ஸோ கிரிட்டிக்கலி டேம்ப்ட் கண்டிஷனுக்கு ஜீட்டாவோட வேல்யூ 1 இருக்கும். ஓவர் டேம்ப்ட் கண்டிஷனுக்கு தான் ஜீட்டாவோட வேல்யூ என்ன ஆகுது? 1 விட ஜாஸ்தி ஆகுது. ஸோ 1 விட ஜீட்டாவோட வேல்யூ ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டம் எப்படிப்பட்ட சிஸ்டம் அப்படின்னா ஓவர் டேம்ப்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ ஓவர் டேம்ப்ட் சிஸ்டம்னா அதுக்கு பீக் ஓவர் ஷூட் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஓகே, ஏன்னு கேட்டால் அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஓவர் டேம்ப்ட் சிஸ்டம்னா ஓகே, ஓவர் டேம்ப்ட் சிஸ்டம்னா என்ன? அந்த ஆட்டோமேட்டிக் டோரை நம்ம தள்ளுறோம். ஓகே, அது ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணோன்னா அது க்ளோஸ் ஆகாது. அப்படியே அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகாமல் அதை தடுத்துருது. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு பாயிண்ட்டுக்கு வந்து க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆகலை, நடுவில் கேப் கிடைக்கும். அதுதான் ஓவர் டேம்ப்ட் சிஸ்டம். ஓகே, கிரிட்டிக்கலி டேம்ப்னா கரெக்டாக வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகே, இதே இது அண்டர் டேம்ப்னா ஆசிலேட் ஆகி வந்து க்ளோஸ் ஆயிரும். இதே அன்டேம்ப்ட்னா ஆசிலேட் ஆகிட்டே தான் இருக்கும், க்ளோஸ் ஆகாது. ஓகே, ஸோ இதுதான். இப்போ இது வந்து ஜீட்டாவோட வேல்யூ கிரேட்டர் தென் 1ங்கிறதுனால இது ஓவர் டேம்ப்ட் சிஸ்டம். ஸோ நமக்கு இப்படி இந்த ஈக்குலிபிரியம் நமக்கு டிசைர்டு வேல்யூவை தாண்டி போனால் தான் ஓவர் ஷூட் வருது. இங்கே இது கிராஸே ஆகலையே, அப்போது ஓவர் ஷூட் வராது. அப்போது ஓவர் டேம்ப்ட் சிஸ்டம். அதனால் இங்கே பீக் ஓவர் ஷூட்டோ மேக்ஸிமம் ஓவர் ஷூட்டோ இல்லை பீக் டைமோ நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ரைட்டா? ஸோ இது வந்து இந்த கொஸ்டின் இந்த ட்விஸ்ட் வச்சிருக்கிறதுனால தான் எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இதுக்கு கீ எப்படி இருந்ததுன்னு தெரியல. சரி, இந்த ஜிஆஃப்எஸ்லேயே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி நம்ம இந்த கொஸ்டின் வந்து பீக் ஓவர் ஷூட்டும் மேக்ஸிமம் ஓவர் ஷூட்டும் தென் ரைஸ் டைமும் பீக் டைமும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஜிஆஃப்எஸில் கொஸ்டினில் வந்து 4s+1 டிவைடட் பை s × s+6 இருந்துச்சு. ஸோ ரெண்டு இடத்துலையுமே ஒரு பாயிண்ட் போட்டிருக்கிறேன். ஜிஆஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு 0.4s+1 டிவைடட் பை s × s+0.6. இப்போ இதை சால்வ் பண்ணோம். நமக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு ஓவர் டேம்ப்ட் சிஸ்டம் இல்லாமல் அண்டர் டேம்ப்ட் சிஸ்டமாக வரும். அதுலேருந்து நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஜிஆஃப்எஸ் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இது வந்து நம்ம ஒரு க்ளோஸ் லூப் சிஸ்டமில் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து ஹெச்ஆஃப்எஸ் ஓட வேல்யூ வந்து 1. ஓகே, ஸோ யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம்ங்கிறதுனால ஹெச்ஆஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் சிஆஃப்எஸ் டிவைடட் பை ஆர்எஃப்எஸ் கண்டுபிடிக்கலாம். ஜிஆஃப்எஸ் டிவைடட் பை 1 + ஜிஆஃப்எஸ் இன்டூ ஹெச்ஆஃப்எஸ் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஹெச்ஆஃப்எஸ்க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஸோ அப்படி கிடைக்கச்சில் நமக்கு ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 0.4s+1 டிவைடட் பை s² + 1s+1. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ அதை டயக்ராமேட்டிக்காக இப்படி ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். ஓகே, மறுபடியும் இந்த டினாமினேட்டரை ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, ஒமேகா n² டிவைடட் பை s² + 2 zeta ஒமேகா n × s + ஒமேகா n², அந்த ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணோன்னா நம்ம இப்படி கம்பேர் பண்ணிக்கலாம். s² + s+1ஐயும் ஓகே ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷனில் உள்ள டினாமினேட்டர் கூட கம்பேர் பண்ணி இப்போ இதுக்கு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அண்ட் டேம்பிங் ரேஷியோ கண்டுபிடிப்போம். நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து ஒமேகா n = 1 radians/second அப்படின்னு கிடச்சிருக்கு. தென் இதுலேருந்து டேம்பிங் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 2 zeta ஒமேகா n = 1. அதாவது எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். இங்கே எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, இங்கே எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 zeta ஒமேகா n. அப்போ 2 zeta ஒமேகா n = 1, ஒமேகா n = ஏற்கனவே 1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அதையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா zeta = 1/2 that is equal to 0.5. ஸோ ஜீட்டாவோட வேல்யூ டேம்பிங் ரேஷியோட வேல்யூ 0க்கும் 1க்கும் இடப்பட்ட கேப்பில் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக என்ன சிஸ்டம்னு பார்த்தோம் அப்படின்னா இது அண்டர் டேம்ப்ட் சிஸ்டம். ஸோ அண்டர் டேம்ப்ட் சிஸ்டம்னா என்ன? ஓகே, டோரை நம்ம தள்ளிட்டு போகிறோம். தென் அது மூவ் ஆகி ஆசிலேட் ஆகி அந்த ஆசிலேஷனோட ஆம்ப்ளிடியூட் ரெடியூஸ் ஆகி ஒரு கட்டத்தில் க்ளோஸ் ஆகிடுது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு அண்டர் டேம்ப்ட் சிஸ்டம். அப்போது அதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இப்படி இருக்குது. ஓகே, ஸோ ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, அந்த ரிலீஸ் பண்ணோன்னே அது ஆசிலேட் ஆகுது. ஒரு டைரக்ஷனில் பீக் வேல்யூக்கு போகுது, ஆப்போசிட் சைடில் பீக் வேல்யூக்கு போகுது. மறுபடியும் இந்த இடத்துல மூடுது, ஆனால்
ஓவர் ஷூட் ஆகி அடுத்த சைடில் பீக் வேல்யூக்கு போகுது. ஓகே, ஸோ இப்படியே போய் அதோட ஆம்ப்ளிடியூட் ரெடியூஸ் ஆகி கடைசியில் அது க்ளோஸ் ஆயிடும், அந்த டோர் க்ளோஸ் ஆயிடுது. ஓகே, ஸோ இந்த டோர் க்ளோஸ் ஆகுது இல்லை, இதுதான் ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். இதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஜீட்டா ஈக்குவல் டு 1/2 = 0.5. ஸோ இன்னொரு விஷயம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வந்து யூனிட் ஸ்டெப் இன்புட்டுக்கு தான் நமக்கு இந்த ரெஸ்பான்ஸ். ஓகே, யூனிட் ஸ்டெப் இன்புட்டு வச்சு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். யூனிட் ஸ்டெப் இன்புட்டுக்கு தான் இந்த ரெஸ்பான்ஸ். கொஸ்டின்ஸும் இப்படி தான் யூனிட் ஸ்டெப் இன்புட்டை வச்சு தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ வேறு இன்புட்டாக இருந்தால் வேறு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இது உங்களுக்கு ஒரு நாலேஜ்க்கு. ஓகே, எக்ஸாமில் வந்து யூனிட் ஸ்டெப் இன்புட் தான் நமக்கு சிலபஸில் வந்து கேட்கக்கூடிய விஷயமா இருக்குது. ரைட், இப்போ இது வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் யூனிட் ஸ்டெப் இன்புட் சிக்னலுக்கு. ரைட்டா? ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ணணும், C(s) தான் நமக்கு கிடச்சிருக்கு. C(t) கண்டுபிடிக்கணும். C(t)க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணுவோம். ஓகே, C(s) = R(s) × G(s) divided by 1 + G(s) × H(s). ஓகே, ஸோ அது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். G(s) divided by 1 + G(s) × H(s) இதோட வேல்யூ. R(s) வந்து R(t)லேருந்து கண்டுபிடிச்சிருப்போம். R(t) வந்து யூனிட் ஸ்டெப் இன்புட் சிக்னல்ங்கிறதுனால R(s) 1/s இருக்குது. ஓகே, தென் இதை சால்வ் பண்ண முடியாது. ஓகே, தென் இது வந்து இதுக்கு நம்ம A/s எடுத்துருவோம். இந்த போர்ஷனை சால்வ் பண்ண முடியாதுங்கிறதுனால BS + இது வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனுக்குள்ள அந்த ப்ரொசீஜர். ஓகே, BS + C divided by S² + S + 1. என்ன கேட்டால் இதை சால்வ் பண்ண முடியாது. ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா B divided by ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ப்ளஸ் C divided by செகண்ட் ஃபேக்டர்னு எழுதியிருப்போம். இது இங்கே ஃபேக்டரைஸ் ஆகாததுனால நம்ம இப்படி எழுதியிருக்கோம். BS + C divided by S² + S + 1 எழுதியிருக்கிறோம். ஓகே, இப்போ இதுக்கு LCM எடுக்கிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி A × S² + S + 1 BS + C × S. ஓகே, நியூமரேட்டரில் அது வந்துடுது A² + S + 1 BS + C × S. ஓகே, டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா S × S² + S + 1. ஓகே, ரெண்டு டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ இங்கே ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, இந்த போர்ஷனை இந்த இதையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டினாமினேட்டர் கேன்சல் ஆயிரும். ஸோ 0.4s + 1 = A × S² + S + 1 + BS + C × S. ஓகே, பியும் சியும் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா S 0 சப்ஸ்டிடியூட் பண்ணாலே பியும் சியும் கேன்சல் ஆயிரும். ரைட்டா? அப்போ at S = 0 ஏவோட வேல்யூ 1 கிடச்சிரும். ஓகே, இப்போ பியோட வேல்யூவும் சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன்லேயே உள்ள எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏஓ வந்து இந்த டேர்ம்ஸ் கூட உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். அது மாதிரி BS + C கூட இந்த எஸ்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் S²ஓட கோஎஃபிஷியன்ட் தனியாக, எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட் தனியாக, தென் கான்ஸ்டன்ட் தனியாக, இதெல்லாம் பிரிச்சுட்டு தென் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற S² கோஎஃபிஷியன்ட், எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட், கான்ஸ்டன்ட் இது கூட கம்பேர் பண்ணி நம்ம பியோட வேல்யூவும் சியோட வேல்யூவும் கம்பேர் பண்ணுறோம், கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, A² + AS + 1 தென் B² + CS. ஓகே, இதில் வந்து S² கோஎஃபிஷியன்ட் தனியாக எடுத்து எழுதுகிறோம். S² காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா A + B கிடச்சிரும். அதுக்கப்புறம் எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை தனியாக எடுத்து எழுதுகிறோம். AS + CS இருக்கு இல்லையா, அப்போ A + C × S கிடச்சிரும். ஓகே, கான்ஸ்டன்ட் ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் தான் இருக்குது, 1 + 1 எழுதிடுறோம். ஓகே, இது ஒன்று. இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற S²யும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற S²யும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, S² கோஎஃபிஷியன்ஸையும் கம்பேர் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் S² இல்லை. ஓகே, அப்போ S² கோஎஃபிஷியன்ட் என்ன 0 அப்படின்னு வச்சுட்டு, அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, A + B = 0 வந்துடும். அப்போ B = ஏவோட வேல்யூ ஏற்கனவே 1 கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, அதை சப்ஸ்டிடியூட் பண்ணால் B = -1 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளதும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதும் கம்பேர் பண்ணுறோம். அப்போ A + C = நமக்கு 0.4 அப்படின்னு கிடைக்கும். ஏவோட வேல்யூ ஏற்கனவே 1 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனோம்னா -1 + 0.4, அப்போ -0.6 நமக்கு கிடச்சிருக்கு. சியோட வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ இந்த ABC இந்த 3 வேல்யூஸையும் நம்ம எங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணணும்னா, இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஒன்று எழுதணும்ல, அதில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ அதில் சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா நமக்கு C(s) = என்ன கிடச்சிருக்கு, 1/s - 1 × S - 0.6 divided by S² + S + 1 கிடச்சிருக்கு. இதில் மைனஸை காமனாக வெளியே எடுக்கிறோம். ஸோ மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா 1 × S வந்து எஸ்ன்னு எழுதலாம். S + 0.6 divided by S² + S + 1 இப்படி எழுதிடலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் இந்த டினாமினேட்டரை A² + 2AB + B² அந்த ஃபார்மில் கொண்டு வரணும். என்ன ரீசன் அப்படின்னா, இது வந்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது என்ன ஸ்ட்ரக்சர்னா, S divided by S² + A². இதுக்கு இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா sin 80. ஓகே, sin 80. இது A divided by S² + A². இதுக்கு இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா இது cos 80. ஓகே, ஸோ இந்த காரணத்தினால நம்ம இந்த ஃபார்முக்கு கொண்டு வரணும். அப்போ S² + A²
இந்த ஃபார்முக்கு நம்ம இதை கொண்டு வரணும். ஓகே, ஸோ அது கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இந்த எஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இருக்கு இல்லையா, ஏ ஸ்கொயர் வந்து எஸ் ஸ்கொயர் ஆயிடுது, ப்ளஸ் 2ab வந்து இங்கே எஸ் ஆயிடுது. ஓகே, தென் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து இதிலேருந்து எடுக்கணும், இந்த கான்ஸ்டன்ட்லேருந்து எடுக்கணும். ஓகே, அப்போது 2ab நம்ம எப்படி எழுதலாம், இங்கே 1 இன்ட்டு எஸ், 1 இன்ட்டு எஸ்ஸை 2 இன்ட்டு 0.5 இன்ட்டு எஸ்ன்னு எழுதிடலாம். அப்போது நமக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னு கிடச்சிருது. ஓகே, இதில் வந்து ஏ தான் எஸ், அப்போ ஏ ஸ்கொயர் வந்து எஸ் ஸ்கொயர் ஆகிடுச்சு. ஓகே, 2abலையும் 2 இருக்குது, ஏங்கிற எஸ் இருக்குது, அப்போ பியோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 0.5 தான் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சி எழுதிடலாம். ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்போ பண்ணோம், இப்போ பியோட வேல்யூ 0.5 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன இருக்கும், 0.25. ஓகே, அப்போ இந்த 1 எப்படி எழுதலாம்னா, 1லேருந்து 0.25 போச்சுன்னா 0.75 இங்கே எழுதலாம். அப்போ 0.25 + 0.75 1. புரிஞ்சுதா? இப்போ இது என்ன ஆச்சு, இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு பதில் நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, பியோட வேல்யூ 0.5 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால பி ஸ்கொயர் என்னவா இருக்கும், 0.25. அப்போ இந்த 1 வந்து 0.25ஆகவும் 0.75 ரெண்டு போர்ஷனாக பிரிச்சிடறோம். ஓகே, அப்போ நமக்கு இந்த 1 இதில் இன்டர்லிங்க் ஆகிருக்கு. ஓகே, இதில் வந்து அப்போ 1 ஸ்கொயரை வந்து பி ஸ்கொயராக எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. என்ன கேட்டால் நமக்கு பி வந்து 1 கிடையாது, பி வந்து 0.5. அப்போ பி ஸ்கொயர் வந்து 0.25 தான் இருக்கணும். அப்போ இந்த 1 வந்து 0.25 0.75 அப்படி ரெண்டு போர்ஷனாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா, இங்கே 0.25 + 0.75 இது ரெண்டும் ஆட் பண்ணால் நமக்கு 1 கிடச்சிது. ஓகே, ஸோ இது 1. ஓகே, ஸோ இது கிடச்சிருதா? இப்போ இந்த போர்ஷனை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 0.25 இதை நம்ம எப்படி எழுதிடலாம் அப்படின்னா, எஸ் ப்ளஸ் 0.5 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். என்ன இருக்குது, எஸ் ப்ளஸ் 0.5 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். டினாமினேட்டரில் இப்படி எழுத எஸ் ப்ளஸ் 0.5 த ஹோல் ஸ்கொயர், அப்புறம் இந்த 0.75 இங்கே வந்துடுது. ஓகே, ஸோ வேல்யூவில் எந்த மாற்றமும் கிடையாது, இந்த வேல்யூ அப்படியே தான் வந்திருக்கு. ஓகே, என்ன 0.1ங்கிறத 0.25 + 0.75 மட்டும் எழுதப்பட்டிருக்கு. ஓகே, தென் இங்கே நமக்கு எஸ் ப்ளஸ் 0.5 த ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால இந்த நியூமரேட்டர்லையும் 0.6 எப்படி எழுதிடலாம், 0.5 + 1.1 எழுதிடலாம். ஓகே, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், எஸ் ப்ளஸ் 0.5 + 0.1 டிவைடட் பை எஸ் ப்ளஸ் 0.5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0.75. இந்த 1/s அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இதை நம்ம மறுபடியும் ரெண்டு போர்ஷனாக பிரிக்கிறோம். எஸ் ப்ளஸ் 0.5 டிவைடட் பை டினாமினேட்டர் ப்ளஸ் 0.1 டிவைடட் பை டினாமினேட்டர். ஓகே, இப்போ இதுதான் நான் சொன்னது என்னதுன்னா, எஸ் டிவைடட் பை, ஓகே நான் முதல்ல மாற்றி சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இதுக்கு இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா cos 80, தென் ஏ டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஓகே, இங்கேயும் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் தான், இங்கேயும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் தான். ஆனால் இங்கே நியூமரேட்டரில் இங்கே எஸ் இருந்துச்சுன்னா அது cos 80, நியூமரேட்டரில் ஏங்கிற வேல்யூ இருந்துச்சுன்னா அது sin 80. ஓகே, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முக்கு தான் இப்போ இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த போர்ஷன்லேருந்து நம்ம cos 80யும் இந்த போர்ஷன்லேருந்து sin 80யும் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ எஸ் ப்ளஸ் 0.5 டிவைடட் பை, ஸோ இது இங்கே வந்துடுது. இங்கே 0.1 இருக்கு இல்லையா, நமக்கு வேண்டியது இங்கே ஏவா என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா 0.75, ஏ ஸ்கொயராக 0.75 வச்சுருக்கோம். அப்போ ஏவா என்ன வைக்கணும், √0.75 வைக்கணும். அப்போ 0.1 டிவைடட் பை √0.75 இன்ட்டு √0.75. இப்போ 0.75 கேன்சல் ஆகி இந்த 0.1 மட்டும் இருக்கும். ஸோ வேல்யூவில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, ஸோ இந்த இடத்துல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை √0.75 நம்ம எடுக்கிறோம். ஏன்னு கேட்டால் இங்கே ஏ ஸ்கொயர் டினாமினேட்டரில் என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் நான் சொன்ன இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷன் கூட கம்பேர் பண்ணல, எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அல்லது ஏ டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இங்கே ஏ ஸ்கொயராக என்ன இருக்குன்னா 0.75 இருக்குது. அப்போ ஏவா என்ன இருக்கணும், √0.75 இருக்கணும். அந்த √0.75 இல்லாதனால இந்த போர்ஷனை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை √0.75 கொடுக்குறோம். ஓகே, √0.75 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறதுனால மல்டிப்ளையும் பண்ணுறோம் டிவைடும் பண்ணுறோம், ரெண்டும் பண்ணுறதுனால அந்த வேல்யூவில் எந்த மாற்றமும் இருக்க போகிறதில்ல. பட் நமக்கு வந்து எவாலுவேஷன் பர்பஸ்க்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ 0.1 டிவைடட் பை √0.75 கீழே எடுத்துருக்கோம். மறுபடியும் இங்கே வந்துடுறோம். எஸ் ப்ளஸ் 0.5 டிவைடட் பை எஸ் ப்ளஸ் 0.5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0.75 இருக்கு இல்லையா. ஓகே, இந்த ஹோல் போர்ஷனை எஸ்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்கணும். ஓகே, இந்த ஹோல் போர்ஷன் அப்போ எஸ் ஸ்கொயர் ஆயிடுது, இது ஏ ஸ்கொயர் ஆயிடுது. ஓகே, ஸோ அப்படி பார்க்கச்சில் நமக்கு என்ன கிடைக்கணும், cos ஆஃப் √0.75 இன்ட்டு டி. ஏன்னா ஏ ஸ்கொயருங்கிறது 0.75னா ஏ ஸ்கொயருங்கிறது 0.75 அப்படின்னா ஏங்கிறது √0.75. அப்போ cos 80 நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, cos ஆஃப்
ரூட் ஆஃப் 0.75t. ஓகே, இங்கே மறுபடியும் ஆனால் என்ன இருக்குது, s + 0.5 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அப்போ எக்ஸ்போனென்ஷியல் இருக்கும் e பவர் -0.5t. இதை வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இப்படி 1/2πj இன்ட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to infinity e பவர் st இன்ட்டு ds. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ள ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம பண்ணலாம். பட் ஒரு சில இந்த மாதிரியான நோட்டேஷன் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டிஃபைன்டாகவே வச்சுக்கணும். இதை வந்து ஒரு ஃபார்முலா மாதிரியே நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். என்ன கேட்டால் நம்ம டிஎஸ்பியில் வந்து இதை சால்வ் பண்ணுவோம். இது இங்கே வந்து மறுபடியும் கண்ட்ரோல் சிஸ்டமில் சால்வ் பண்ணிட்டு இருக்காமல் ஒரு சில ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன்ஸ்லாம் டிஃபைன்டாகவே ஒரு ஃபார்முலாவே வச்சுக்கிட்டு அதை டேரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த போர்ஷனுக்காக e பவர் -0.5t வந்துருச்சு. தென் இந்த என்டையர் போர்ஷனுக்காக cos 80ங்கிறது ஏவோட வேல்யூ ரூட் ஆஃப் 0.75ங்கிறதுனால cos ஆஃப் ரூட் ஆஃப் 0.75t வந்துருச்சு. தென் இது கான்ஸ்டன்ட் 0.1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 0.75. ஓகே, மறுபடியும் இங்கே e பவர் -0.5t வந்துருச்சு. தென் a டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். இங்கேயும் s ஸ்கொயர் s என்ன கன்சிடர் பண்ணிக்கோ, s + 0.5 கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ a டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். ஓகே, ஸோ அதனால் அதை sin 80 ஆயிரும். ஏங்கிறது ரூட் ஆஃப் 0.75. ஸோ sin ரூட் ஆஃப் 0.75 இன்ட்டு t வந்துருச்சா. இப்போ c ஆஃப் t நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் c ஆஃப் t. ஸோ டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் c ஆஃப் t என்ன அப்படின்னா, நமக்கு இது 1, இது ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் ஆயிரும். தென் இங்கே கொசைன் சிக்னல் இருக்குது, சைன் சிக்னல் இருக்குது, அதாவது ஒரு சைனசாய்டல் சிக்னல் இருக்குது. தென் இந்த சைனசாய்டல் சிக்னல் எதால் மல்டிப்ளை பண்ணப்படுதுன்னா ஒரு டீகேயிங் எக்ஸ்போனென்ஷியல் சிக்னலால் மல்டிப்ளை பண்ணப்படுது. அப்போ இந்த என்டையர் போர்ஷன் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபைனலாக இப்போ c ஆஃப் t நம்ம எழுதிட்டோம். ஓகே, இது வந்து 0.1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 0.75 ஓட வேல்யூ 0.115. அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். e பவர் -0.5t வந்து 2 சைடும் காமனாக இருக்கிறதுனால அதை வெளியே எடுத்துகிட்டு மிச்ச டேர்ம்ஸ் எல்லாம் எழுதியிருக்கோம். இதிலேருந்து டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் c ஆஃப் tங்கிறத 1 மட்டும் விட்டுட்டு மிச்ச போர்ஷன்லாம் நம்ம எழுதிடுறோம். இப்போ நமக்கு இது டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். ஸ்டடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ்னு கேட்டாங்க அப்படின்னா இதுதான் ஸ்டடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். ஓகே, நமக்கு ஆனால் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் தான் கேட்பாங்க. ஆனால் ஸ்டடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ்னாலும் என்ன அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ரைட். இப்போ மேக்ஸிமம் ஓவர் ஷூட், பீக் டைம் இதை கண்டுபிடிப்போம். மேக்ஸிமம் ஓவர் ஷூட்டுக்கு நமக்கு ஃபார்முலா e பவர் -ζ π டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 - ζ ஸ்கொயர். இது வந்து எந்த யூனிட் ஸ்டெப் சிக்னலாக இருந்தால் அண்டர் டேம்ப்ட் கண்டிஷனில் நமக்கு மேக்ஸிமம் ஓவர் ஷூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இது. ஓகே, அண்டர் டேம்ப்ட் கண்டிஷனில் நமக்கு சிஸ்டம் வந்து அண்டர் டேம்ப்ட் சிஸ்டமாக தான் இருக்குது. ஸோ அதில் இருந்து மேக்ஸிமம் ஓவர் ஷூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது e பவர் -ζ π டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 - ζ ஸ்கொயர். ஏன்னா கொஸ்டினில் கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் ஓவர் ஷூட்டும் கண்டுபிடிக்கணும், பீக் ரைஸ் டைமும் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து ζ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சது 0.5, அதையும் சப்ஸ்டிடியூட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ அதை மட்டும் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா நமக்கு 0.163 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. பர்சன்டேஜ் ஆஃப் மேக்ஸிமம் ஓவர் ஷூட் பார்த்தோம்னா 0.163 இன்ட்டு 100% 16.3% ஆகுது. தென் ரைஸ் டைமுக்கு ஃபார்முலா, பீக் டைமுக்கு ஃபார்முலா பை டிவைடட் பை ஒமேகா டி. ஒமேகா டிங்கிறது டேம்பிங் ஃப்ரீக்வன்சி. டேம்பிங் ஃப்ரீக்வன்சி, நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி, டேம்பிங் ரேஷியோ, இதுக்கெல்லாம் ரிலேஷன்ஷிப் என்ன? டேம்பிங் ஃப்ரீக்வன்சி ஒமேகா டி ஈக்குவல் டு ஒமேகா n இன்ட்டு ரூட் ஆஃப் 1 - ζ ஸ்கொயர். ஓகே, நம்ம ஒமேகா n 1ன்னு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். ζங்கிறது 0.5 கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வேல்யூவெல்லாம் நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா பீக் டைம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3.628 செகண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, கடைசியில் பை டிவைடட் பை ரூட் ஆஃப் 0.75 கிடைக்கும். ஸோ ஃபைனலாக அதை சால்வ் பண்ணணும்னா நமக்கு 3.628 செகண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ பீக் டைம் 3.628 அத்தனை செகண்டில் இந்த சிஸ்டம் என்ன ஆகுது, மேக்ஸிமம் ஓவர் ஷூட் ஆகி அந்த ப்ளஸ் 0.163 அதோட டிசைட் வேல்யூலேருந்து ஓவர் ஷூட் ஆகி 0.163 ஆம்ப்ளிடியூட் லெவல் வரைக்கும் ஜாஸ்தியாக போய் ரீச் ஆகுது. எந்த டைமில்? இந்த 3.628 அப்படிங்கிற செகண்ட்ஸில், அந்த டைமில். இதை கிராஃபிக்கலாக நம்ம ஏன்னா ஸ்கெட்ச் த ரெஸ்பான்ஸும் கொடுத்துருந்தாங்க. அப்போ அதை ஸ்கெட்ச் பண்ணணும், ஸ்கெட்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நமக்கு வேண்டிய டிசைட் ரெஸ்பான்ஸ், ரெக்கார்ட் ரெஸ்பான்ஸ் இந்த 1ங்கிற ஆம்ப்ளிடியூட் லெவலில் ரீச் ஆகணும். ஆனால் இந்த சிஸ்டம் அண்டர் டேம்ப்டுங்கிறதுனால இங்கே ஈக்குலிபிரியம் பொசிஷனை ரீச் ஆகி ஓவர் ஷூட் ஆகி போகும். அப்போ மேக்ஸிமம் ஓவர் ஷூட் ஆகிறது 0.163 அதிகமாக போகுது. அப்போ 1 + 0.163 என்னது 1.163. ஸோ இந்த போர்ஷனோட ஆம்ப்ளிடியூட் லெவல் 1.163. அந்த பீக் ஓவர் ஷூட்டை பீக் டைமில் ரீச் ஆகும். அந்த பீக் டைம் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கிறபடி 3.628 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஸ்கெட்ச் த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர். நமக்கு யூனிவர்சிட்டியில் கேட்கப்பட்ட கேள்வி வரைக்கும் நமக்கு டேம்பிங் ரேஷியோ எப்படி கிடச்சிருந்து அப்படின்னா, ஓகே இதோட ப்ராப்ளம் முடியல, இன்னொரு ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டே டியூன்ட்.
இந்த டேம்பிங் ரேஷியோ வந்து நமக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா 5ங்கிற வேல்யூ கிடச்சிது விச் இஸ் கிரேட்டர் தென் 1. அது கிரேட்டர் தென் 1ங்கிறதுனால அதுக்கு நம்மளால் மேக்ஸிமம் ஓவர் ஷூட்டோ பீக் டைமோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதில் வந்து அந்த கொஸ்டினில் சின்ன சேஞ்ச் பண்ணி இதை ப்ரொசீட் பண்ணோம். இது நாலேஜ் பர்பஸ்க்காக. பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் த ரைட்ஸ் டு சேஞ்ச் த கொஸ்டின் யூனிவர்சிட்டியில் கொஸ்டினில் உள்ள நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது அடுத்தது அதே சம்மந்தப்பட்ட அது ரிலேட்டடாக இன்னொரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இங்கேயும் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் தான். ஓகே, 12th A கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். 12th A கொஸ்டின். ஓகே, ஸோ யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் தான். கேரக்டர்ஸ் பை ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் G(s)க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும்னா டிட்டர்மைன் தி கெயின் K கண்டுபிடிக்கணும். ஸோ தட் த சிஸ்டம் வில் ஹேவ் ஏ டேம்பிங் ரேஷியோ ஆஃப் 0.5. ஸோ ஜீட்டாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஜீட்டாவோட வேல்யூ 0.5 இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனில் கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் செட்டிலிங் டைமும் கண்டுபிடிங்க, பீக் ஓவர் ஷூட்டும் கண்டுபிடிங்க. ஸோ ஃபார் பீக் டைம் கண்டுபிடிங்க ஃபார் ஏ யூனிட் ஸ்டெப் இன்புட். அப்போ R(t) யூனிட் ஸ்டெப் இன்புட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ R(s) 1/s தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த கொஸ்டின் வந்து ஏப்ரல் மே எக்ஸாம் 2017 ஏப்ரல் மே 2017 எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. ஓகே, ஸோ இது கரெக்டாக இருக்குமா? இந்த கொஸ்டின் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அந்த கொஸ்டின் தப்புன்னு நான் சொல்லலை, அது நம்ம சொல்லக்கூடாது. அது வந்து ஓவர் டேம்ப்டுக்கான இருக்குது. ஸோ எழுதுகிறவங்க ஆன்சர் அதுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறவங்க ஜீட்டாவோட வேல்யூ கிரேட்டர் தென் 1, அதனால் இது ஓவர் டேம்ப்டு சிஸ்டம், அதனால் இதுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்கணும். ஓகே, நம்ம இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். G(s)ஓட வேல்யூ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா K/(s) × s + 10 கொடுத்துருக்குறாங்க. ஸோ G(s) = K/(s) × s + 10. ஓகே, இப்போது R(s) வந்து 1/s நமக்கு தெரியும். ஓகே, C(s) / R(s) தான் ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். G(s) / 1 + G(s) × H(s). இது யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம்ங்கிறதுனால H(s) 1 ஆகிடுச்சு. அப்போ G(s) / 1 + G(s) வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனாக இருக்குது. இப்போ G(s)ஓட வேல்யூ இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? K/(s)² + 10s + K அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து நம்ம அந்த ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் மாஸ் டேஷ்பாட் ஸ்ப்ரிங் சிஸ்டமோட அந்த ரெஃபரன்ஸ் சிஸ்டம் கூட இருக்கிற கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணணும்னா அதில் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன இருக்கும்? s² + 2zeta ωn × s + ωn². இங்கேயும் அந்த டினாமினேட்டர். ஸோ டினாமினேட்டர் தான் எப்போவுமே கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா ωn² / s² + 2zeta ωn × s + ωn². இது ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது தான் =0 போட்டால் அது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ அந்த டினாமினேட்டர் பாலினாமியலில் இருக்கிற ஜென்ரல் எக்ஸ்பிரஷனுக்கும் நமக்கு கேட்கப்பட்ட கேள்வியில் உள்ள எக்ஸ்பிரஷன் கூட கம்பேர் பண்ணுறோம். இப்போது எஸ்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள எஸ்ஸோட கோஎஃபிஷியண்ட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள எஸ்ஸோட கோஎஃபிஷியண்ட்டும் கம்பேர் பண்ணுறோம். அதுலேருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2zeta ωn = 10 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஜீட்டாவோட வேல்யூ ஏற்கனவே 0.5 அப்படின்னு கொஸ்டின்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா டேம்பிங் ரேஷியோ 0.5 கொடுக்கப்பட்டிருந்தது இல்லையா? ஸோ 2 × 0.5 × ωn = 10. அப்போ ωn என்ன? 2 × 0.5 is 1. அப்போ ωn நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ என்ன வந்திருக்கு? 10 வந்திருக்கு. ஓகே, ஸோ K இங்கே கான்ஸ்டண்ட்டை கம்பேர் பண்ணால் K = ωn². ஓகே, ஸோ ωn 10னா அப்போ 10² என்னது? 100. அப்போ K-ஓட வேல்யூ 100. இப்போ நம்ம K-ஓட வேல்யூ டிட்டர்மைன் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செட்டிலிங் டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ செட்டிலிங் டைம் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ எந்த டைமில் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து 2% எரருக்குள்ள அந்த பவுண்டுக்குள்ளே வருதோ, இல்லை 5% 2% எரர் இருந்தால் அது செட்டிலிங் டைமில் கன்சிடர் பண்ணப்படும். அப்படி இல்லைன்னா 5% எரர் இருந்தாலும் அது செட்டிலிங் டைமுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படும். இந்த செட்டிலிங் டைம் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா நேச்சுரல் லாகரிதம் ஆஃப் % எரர் divided by -zeta ωn. இந்த -zeta ωn, இந்த zeta ωnங்கிறது டைம் கான்ஸ்டன்ட் t. ஓகே, ஸோ ஃபார் 2% எரர் என்ன ஆகும்? Ts = percentage natural logarithm of percentage error. 2% னா 2 divided by 100, that is equal to 0.02 divided by zeta-ங்கிறது 0.5, தென் ஒமேகாங்கிறது 10 நம்ம கண்டுபிடிச்சது. ஜீட்டாங்கிறது கொஸ்டின்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுபடி பார்த்தா -4 டிவைடட் பை -5 வரும். ஸோ 0.8 செகண்ட்ஸ். ஸோ 2% எரர் அந்த செட்டிலிங் டைம் ஆகிறதுக்கு 0.8 செகண்ட்ஸ் ஆகுது. அதே 5% எரர் அந்த செட்டிலிங் டைம் வர்றதுக்கு -3 டிவைடட் பை -5, தட் இஸ் ஈக்குவல் டு 0.6 செகண்ட்ஸ் ஆகுது. ஓகே, அதாவது இது 0 பாயிண்ட்லேருந்து இது 1ங்கிற ஆம்ப்ளிடியூட் லெவல், இதுலேருந்து ரீச் ஆகி ஓவர் ஷூட் ஆகி இப்படியே போகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல 5% எரர், இது ரீச் ஆகிறதுக்கு 0.6 செகண்ட்ஸ் சீக்கிரமாகவே ரீச் ஆகிரும். தென் அதுலேருந்து 0.2 செகண்ட்ஸ் கழிச்சு வந்தோம் அப்படின்னா நமக்கு 2% எரர் வரைக்கும் ஆம்ப்ளிடியூட் கம்மியாகுது. இன்னும் கம்மியாக போனால் அந்த சிஸ்டம் வந்து அப்படியே ஸ்டேபிள் ஆகிடும்.
ஓகே. ஸோ இது வந்து 2% எரர். 2% எரர் பொறுத்து ஆகிறதுக்கு 0.8 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. தென் 5% எரர் ஆகிறதுக்கு ஸோ முதல்ல 5% எரர் தான் ரீச் ஆகும். ஓகே, 0.6 செகண்ட்ஸில் 5% ரீச் ஆயிடுச்சு. அடுத்தது கூட ஒரு 0.2 செகண்ட்ஸ்க்கு எடுத்தால் 2% எரர் ரீச் ஆயிடுச்சு. அப்புறம் போக போக அந்த எரர் வந்து எரரோட பர்சன்டேஜ் கம்மியாகிட்டே இருக்கும். அடுத்தது என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா பீக் ஓவர் ஷூட்டும் கேட்டிருந்தாங்க, பீக் டைமும் கேட்டிருந்தாங்க. பீக் ஓவர் ஷூட் ஏற்கனவே நம்ம இப்போ தான் ஒரு கொஸ்டினில் இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டினில் சால்வ் பண்ணோம். ஸோ இங்கேயும் ஜீட்டா 0.5, அந்த கொஸ்டினுக்கும் ஜீட்டா 0.5 அப்படிங்கிறதுனால ஸோ ஒரே வேல்யூ, ஒரே பீக் ஓவர் ஷூட் தான் வரும். ஓகே, தென் பீக் டைமோட ஃபார்முலா இங்கே பை டிவைட் பை ஒமேகா டி. ஒமேகா என் வந்து நமக்கு 10 இருக்குது, ஜீட்டாவோட வேல்யூ 0.5. ஓகே, ஸோ இதில் வந்து அந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி நீங்கள் பீக் டைம் என்னென்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. இது உங்களுக்காக எக்ஸசைஸ்க்காக விடப்படுது. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நமக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் இது சம்மந்தப்பட்ட இந்த செகண்ட் ஆர்டர் சிஸ்டம், தென் அதோட டைம் ரெஸ்பான்ஸ், தென் அதோட டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் இருக்கிற ரைஸ் டைம், பீக் டைம், டிலே டைம், செட்டிலிங் டைம், ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் முக்கியம். இது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பீக் டைமோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் இதில் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் ஈஸி லெக்சர் அப்படிங்கிற எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.